Hello. Hi Rose. Hi. Happy Mother's Day. Thank you. இருங்க நான் உங்களுக்கு ஆன் வாங்க. Happy Mother's Day Rose. Thank you. கேக் ப்ளோ பண்ணி வெட்டுங்க. Okay. Happy Mother's Day beautiful mummy. Thank you. இந்த பியூட்டிஃபுல்லான மம்மிக்கு ஒருத்தவங்க வந்து மதர்ஸ் டே கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க யாராக இருப்பாங்க? இன்னைக்கு உங்களுக்கு இந்த மதர்ஸ் டே கிஃப்ட் கொடுத்தவங்க யாராக இருப்பாங்க? ராஜுவா. அவரை தவிர வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்லையே. அவர் ஒண்டி தான் இந்த நாளை வந்து ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணுவாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வேற யாரு? ஆனால் இருக்காங்களே. என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? யூ ஆர் த வண்டர்ஃபுல் மம்மி அப்படின்னு. சிறந்த அம்மா, கோவப்படுற அம்மா, கோவக்காரி அம்மா இப்படிலாம் சொன்னாங்களா? அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப கோவப்படுவீங்க, அதே சமயத்தில் நிறைய அன்பு காட்டுவீங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, ஆனால் அது சரியாக பாய்க்கலன்னா செம்மையை சேசுவீங்க. யார் இது? சத்யாவா? அப்பாவா? ஆமாவா? யார்? என்னோட ஒரு க்ளூ கொடுங்க. என்ன எல்லாத்துக்கும் தெரியும், அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் பேசிக்கவே சர்ப்ரைஸு. ஓகேவா? ஆனால் இதை கொடுக்க சொன்னவங்க யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ராஜு தான், வேற யாரு? ஓகேதானா? சரி, என்கிட்ட ஒரு கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்ட்டு கையில் இருக்குது. நான் இப்போ உங்கள் கைக்கு கொடுப்பேன். நீங்கள் பிரித்து பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிடணும் யாருன்னு. யாரு? எனக்கு க்ளூ கொடுங்க கொஞ்சம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. நான் முதலே க்ளூ கொடுத்துட்டேன். நீங்கள் ரொம்ப அவங்கள ஏசுவீங்க, அதே நேரத்தில் ரொம்ப பாசம் காட்டுவீங்க. ஸோ சொன்ன பேச்சு கேட்கலன்னா ரொம்ப கோவப்படுவீங்க. நீங்கள் ரொம்ப சண்டை போடுவீங்க அவங்க கூட. அவரு தான். ரொம்ப சண்டைனாலே அவரு தான். நான் அவர்கிட்ட தான் ரொம்ப சண்டை போடுவீங்களா? இல்லாட்டி அவரோட தம்பி சத்யா. இந்த 2 பேர் தான். வேற யாருக்கிட்டையும் அது மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு அட்டாச் இல்லை. அட்டாச் இல்லை. ஸோ இதை கொடுத்தவங்க சத்யாவாக இருப்பாங்களா, ராஜுவா இருப்பாங்களா? ராஜுதான். ராஜு தானா? கரெக்ட் கேஸ். கரெக்டா? கரெக்ட் கேஸ். வந்ததுலேருந்து நீங்கள் ராஜு ராஜுன்னு தான் சொல்கிறீங்க. ஸோ இதை அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த சிலையை போலவே உங்கள் வீடு ஒரு நாள் மாறணும் அப்படின்னு சொல்லி தான் ராஜு வந்து இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்றைக்குமே ஒண்டி கிடையாது, அவங்க எப்பயுமே உங்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அந்த சிலை என்ன அர்த்தம்னா, அவங்க ஒரு தாய், எர்த் மதர். ஸோ அவங்க வந்து ஒரு பேபியை பிடிச்சி அவங்க பால் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சிலையை போலவே நீங்களும் இந்த வீடும் ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து அர்த்தமுள்ள தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஹாப்பியஸ்ட் மதர்ஸ் டே ரோஸ். தேங்க்யூ. அவர் 17 இயர்ஸாக எனக்கு தெரியும். ஆனால் வந்து லைக் இந்த பேபி இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மதர்ஸ் டேவோட அந்த மீனிங்ஃபுல்லாக எனக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொடுத்து செஞ்சது அது ராஜு ஒரு ஆள் தான். நான் மற்றவங்க யாரையும் எனக்கு சொல்ல இது இல்லை. ஆனால் எனக்கு அந்த மீனிங்ஃபுல்லாக அந்த நாளை எனக்கு கொடுத்தது 4 இயர்ஸாக ராஜு தான். ஸோ அந்த நாள் என்றைக்குமே அவர் வந்து, நானே என் பிள்ளைய மறக்கிற சூழ்நிலை வந்தால் கூட அந்த டைம் எனக்கு ஞாபகம் இல்லாட்டியும் அவர் அந்த பேபிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்போதுமே
அவர் அதை ஸ்பெஷலாக தான் செய்வார். ஸோ நம்ம ஒரு ஆள் கூட பழகுறோம், ஒரு ஆள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குமோ இல்லையோ, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் சரி, அது நம்ம மீனிங்ஃபுல்லாக ஆக்குறது வந்து அது நம்ம கையில் தான் இருக்குது. சும்மா ஒரு ஒப்புக்கு நம்ம பழக கிடையாது எல்லாமே. ஏன்னா இப்போ அவர் செஞ்சது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு பிள்ளை இல்லாதவங்க இழந்தவங்களுக்கு ஒண்டி தான் தெரியும். அது வந்து எல்லாத்துக்கும் அந்த மனசு வராது, எல்லாத்துக்கும் அந்த யோசனையும் கண்டிப்பாக வராது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யாரும் வந்து டைமே இல்லை, நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லை. மற்றவங்க எப்படி நம்மளை பற்றி யோசிப்பாங்க? இந்த மதர்ஸ் டேவே ஆக்சுவலி நானே மறந்துட்டேன். இப்படி அவர் ஒரு விஷயம் செய்வாருன்னு கூட நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. ஏன்னா நம்மளுக்கும் நிறையா பிரச்சனை அது இதுன்னு ஓடி இருக்கிற சமயம் வந்து அவர் ஞாபகம் வச்சு எப்பயோ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் என்றைக்குமே மறக்க மாட்டேன் லைஃப் லாங். அவர் என் லைஃப்பில் இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் இந்த மதர்ஸ் டேவை ராஜுக்காக என்றைக்குமே நான் ஞாபகம் வச்சிருப்பேன். You are the valuable person for him அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எப்பயுமே, இப்போன்னு மட்டும் இல்லை, எப்பயுமே யூ ஆர் த வண்டர்ஃபுல் பர்சன் அண்ட் வேல்யூபிள் பர்சன் ஃபார் ஹிம். பேபி இல்லை அப்படின்னு இங்கே வருத்தப்படக்கூடாது. இந்த வீட்டில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு பேபி கண்டிப்பாக இருப்பாங்க. அதுக்கும் நான் தான் வருவேன். ஓகே, ஹாப்பியாக இருக்கணும், இதே போல் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்காக தான் ராஜு உங்களுக்காக செஞ்சுருக்காரு. ஹாப்பியஸ்ட் மதர்ஸ் டே டார்லிங். தேங்க்யூ.